ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேங்க, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கும்பகோணத்து கார சட்னி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது என்னோட ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரான ஒரு சட்னி. இது இல்லாமல் நான் எந்த டிஷ்ஷுமே எங்கள் வீட்டில் இருக்காது. இதுக்கு என்னென்ன தேவைன்னா அந்த இன்க்ரீடியன்ஸை பற்றி பார்ப்போம். 15 வரமிளகா, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, புளிக்கொட்டை சைஸ்க்கு ஒரு கொஞ்சோண்டு புளி, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணாமல் இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே மிக்சியில் தான் நம்ம அரைக்க போகிறோம். 15 வரமிளகா வச்சாச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளியை அப்படியே நீங்கள் கேட்கலாம், இதை அதாவது வதக்கி போடலாமான்னு கேட்டால் நல்லாவே இருக்காது. உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி, அந்த புளியும் வச்சிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இது பேஸ்ட்டு மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இது டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி நான் அரைச்சி எடுத்து நான் வச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எண்ணெயோடு தாளிக்கலாம்லாம் கேட்காதீங்க. அப்படிலாம் தாளிக்கவே கூடாது. தனியாக நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இதில் நம்ம தேவையான தாளிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் போட்டுட்டு தான் நம்ம இதை தாளிக்கணும். நீங்கள் சட்னி இதில் அப்படி தாளிக்காதீங்க, டேஸ்ட்டே இருக்காது. இப்போ கடுகு போட்டு கடுகு நல்லாவே வெடிச்சிருச்சு. இப்போ இந்த கடுகோட நம்ம கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிட்டா சட்னி ரெடிங்க. கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நான் கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இது என்ன பண்ணால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சட்னியோட பவுலில் தான் நம்ம மாற்றி போடணும். இதிலே நம்ம வதக்கினா அதோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி தனியாக நீங்கள் வதக்கி இந்த ஆயிலை இதில் ஊற்றிக்கோங்க. இது எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். யாரோ கெஸ்ட்டு வந்திருக்காங்க, 2 சட்னி வைக்கணும்னு நினைக்கும் போது இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். நமக்கு இது ஒரு பெரிய வேலையே கிடையாது. அப்போ நம்ம 2-3 சட்னி வச்ச மாதிரி ஆகிடும். இது ட்ராவலுக்கு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதை ஒரு பாக்ஸில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ தோசையும் ரெடி, கார சட்னியும் ரெடி. சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கும்பகோணத்துக்கு நான் வந்தேன்னா இந்த இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேங்க. இது ட்ராவலில் கூட நான் ஒரு கண்டெய்னரில் நான் எடுத்துகிட்டு போவேன், ஒரு பாக்ஸில் வச்சு. நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.